வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024 மார்ச் மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சநிலையிலிருந்து செயல்படுறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்திற்கு செல்கிறாங்க. தவிர இந்த மாதம் கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படுது. குறிப்பாக விருச்சிக ராசிக்கு 3, 4 மற்றும் 5ஆம் இடங்களில் இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது வேலை செய்யும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவுமே தீவிரமாக செயல்பட்டு வருவீங்க. உங்களுடைய காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க. ஏதோ ஒரு தேடல்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஒரு பிஸி ஷெடியூலோட உங்களுடைய லைஃப் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். பார்ப்பதற்கே கொஞ்சம் பரபரப்பாகவே காணப்படுவீங்க. சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருவீங்க. உங்களுடைய எதிர்காலம் குறித்து சில விஷயங்கள் காரியங்களுக்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அமைக்கக்கூடிய மாதமாக இது அமையும். ஆல்ரெடி விருச்சிக ராசிக்காரங்களும் இப்போ அந்த மாதிரியான ப்ரோசஸ்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த 25 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் குறித்து பல திட்டங்களை தொடர்ந்து தீட்டிக் கொண்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீ அடுத்தடுத்து நம்ம பண்ணணும், இதுதான் நம்மளோட லைஃப் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசித்து அதை செயல்படுத்திக்கிட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மும்முரமாக செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்களை இன்னும் தீவிரமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்குது. ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சாதகமான அமைப்புகளும் நல்ல பலன்களையுமே எதிர்பார்க்கலாம். பட் கூட்டு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால எப்பொழுதுமே இந்த கூட்டு கிரக அமைப்புகள் நல்லதையும் கெட்டதையும் கலந்தவாறே கொடுத்துட்டு வரும். ஸோ விருச்சிக ராசிக்கு எந்த அளவுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சம் உடல் உழைப்புகளோ அலைச்சல்களையோ தேவையில்லாத விரயங்களோ செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பெரிதுபடுத்தாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் முழுவதும் ஒரு சாதகமான மாதமாக உங்களுக்கு மாறும். பேச்சுவார்த்தைகளில் சுமூகத்தன்மைகளை எதிர்பார்க்கலாம். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களை நன்மைகளை பெற்று வருவீங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் எல்லா விஷயங்கள் காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களையே கொடுக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் பிடிச்ச விஷயங்கள் காரியங்கள் அதிகமாக ஈடுபட்டு வருவீங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய காரியங்களில் கொஞ்சம் தோய்வு நிலைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். சில தடை தடுமாற்றங்களை பார்த்து வருவீங்க. அதனால மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டு வர்றதுனால எதுக்கும் அவசரப்படாதீங்க. குறிப்பாக விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய வயதிற்கேற்ப அவங்களுடைய தேவைகளுக்கேற்ப சில விஷயங்கள் காரியங்களில் தீரா பற்று அப்படிங்கிறது ஏற்படும். திரும்ப அந்த விஷயங்களால் ஈர்க்கப்பட்டு சில காரியங்களை செய்ய முற்படுவீங்க. அது தவறு கிடையாது. பட் அந்த காரியங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஸோ அவசரப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தாங்கன்னா உங்களுடைய காரியங்களில் வெற்றிகளை எதிர்பார்க்கலாம். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த மாதம் சுமூகமான விஷயங்களே இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சில புதிய அணுகுமுறைகளை செயல்படுத்தி வருவீங்க. உங்களுடைய செயல்திறனை வெளிக்காட்டி வருவீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்று வருவீங்க. வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக சமாளித்து வருவீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணியும் வருவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாக இருக்கும். குறிப்பாக இது எல்லாமே மாதத்தின் முற்பகுதிகளில் சாதகமாகவே இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதே போல் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில திருப்பம் தரக்கூடிய விஷயங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். திடீர்னு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், இல்லை ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு நல்ல அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில எதிர்பாராத திருப்பங்களை பார்க்கக்கூடிய மாதமாகவும் இது அமையுது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நன்மைகளை கொடுத்து வரும். கொஞ்சம் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு விருந்து விசேஷங்களுக்கு இல்லை வெளியிடங்களுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களும் சுமூகமான பலன்கள் உண்டு. குறிப்பாக இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தீவிரத்தன்மை காட்டி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், இல்லை வாகனம் வாங்கிறது விற்கிறது, இல்லை வீடு வாகனங்களை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் தீவிரமாக செயல்பட்டு வரவும் செய்வீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்கும். கொஞ்சம் சலசலப்பான விஷயங்கள் அவ்வப்போது இருக்கத்தான் செய்யும். பட் பெரிய அளவில் பாதகமான விஷயங்கள் எதுவும் இருக்காது. ஆகையினால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் முழுவதுமே சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வகையிலையும் ஒற்றுமைகளையும் அனுசரிப்பையும் எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே ஒரு கலவையான மாற்றங்களை கொடுக்குது. குறிப்பாக
தாயார் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக ஈடுபாடுகளை காட்ட வேண்டியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் பாதங்களாகவும் இருக்கும். அதே தந்தை வகையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பட்டும்படாமல் செய்ய வேண்டியதாக இருக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா கண்டுகொள்ளவே மாட்டாங்க. ஸோ பெற்றோர்கள் வகையில் ரொம்பவுமே ஒரு கலவையான மாற்றங்களை பெறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து வர்றது நல்லது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமான சூழ்நிலைகள் கொடுக்கும். வாழ்க்கை துணையின் வகையில் அந்யோன்யங்களும் ஆதாயங்களையும் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் காரியங்கள் செய்து கொடுத்தும் வருவீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வரவும் செய்வீங்க. குழந்தைகள் மேலே பிரியம் அக்கறை அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இது உங்களுக்கு அமையும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஸ்திரத்தன்மையோடு வேலை செய்து, குறிப்பாக மாணவர்கள் கல்வி வித்தைகளை ரொம்பவுமே ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய மாதமாக அமையுது. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களால் ஆதாயங்களை பெற்று வருவாங்க. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் மாணவர்களுக்கு தீவிரத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடுது. கண்ணும் கருத்துமாக சில விஷயங்கள் காரியங்கள் செயல்பட்டு வருவாங்க. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையும். மாணவர்கள் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாகவே அமையும். ஸோ ஓவராலாக இந்த மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே சாதகமான தன்மைகள்லேயே இருக்குது. உணர்ச்சி வசப்படுவதையும் அவசரப்படுவதையும் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.